இலக்கியா சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது மற்றும் அட்டகாசமான விஷயங்கள்லாம் கலக்கலான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி தாங்க நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இலக்கியா மேலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அஞ்சலியும் பைரவியும் கேஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதை வச்சுக்கிட்டு சரி ஓகே மேடம், இனிமேல் அந்த எல்லை கடைக்காரனை தூக்கி கொண்டு ஒரு நிமித்தனம்னா மொத்த உண்மையை கைக்கிற போகிறான். நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, இப்போவே கிளம்பி போகலாம். அந்த இளநீ கடைக்காரனை விசாரிச்சோம்னா எல்லா எவிடன்ஸும் நம்மளுக்கு கிடைச்சிருது. அதுக்கு பின்னாடி உங்கள் ஆசைப்படியே இலக்கியாவை தூக்கின்னு ஜெயிலில் போட்டுடலாம். அவள் பண்ண குற்றத்துக்கு கம்பல்சரி ஒரு 6 மாதமாவது உள்ளே வச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பிளான் பண்ணபடியே கௌதமுக்கு வேறு ஒரு கல்யாணமும் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே பயங்கரமான சந்தோஷமாயிடுறாங்க நம்ம அஞ்சலி. எப்படியோ நம்ம ரூட்டு கிளியர் ஆனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலியும் சரி வாங்க அந்த இளநீ கடைக்காரன் இருக்கிற கடையை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை கூப்பிட்டுக்கிட்டு அந்த கோயில் வாசலில் இருக்கிற இளநீ கடைக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்பொழுது இளநீ கடைக்காரன் இல்லைங்க. பக்கம் அக்கம் விசாரித்து கேட்குறாங்க, இங்கே ஒரு இளநீ கடை போட்டிருந்தாலே அவன் எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் இன்றைக்கி வரலைங்க, அவங்க வீட்டுக்காரி மட்டும் தான் கடை போட்டிருக்கா பாருங்கள், அந்தான பக்கம் இருக்கிற கடை தான் அவங்களுது அப்படின்னு சொல்லி கை காட்டுறாங்க. எதுக்காக போலீஸ்காரங்க நம்ம கடையை விசாரிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பதட்டமாயிடுறாங்க நம்ம இளநீ கடைக்காரனுடைய ஒய்ஃபுங்க. கேட்கும்பொழுது என்னுடைய வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் இன்றைக்கி அவர் வரலை, வீட்டில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நேராக போலீஸை கூப்பிட்டுக்கிட்டு பைரவி பார்த்திங்க அப்படின்னா இளநீ கடைக்காரன் வீட்டுக்கே போயிடுறாங்க. போன உடனே அவன் பயந்துட்டு தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க. அந்த பக்கமாக இருந்து கான்ஸ்டபிள் எல்லாம் பார்த்திங்கன்னா மடைக்க பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அவனை வச்சு வெள்ளன்னு விளாசி இப்போ உண்மையாக சொல்கிறியா இல்லை உன்னை லைஃப் லாங் தூக்கின்னு போய் ஜெயிலில் வச்சு அடி நிமித்தி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இளநீ கடைக்காரன் அவங்ககிட்ட இருக்கிற ப்ரூஃபை எடுத்து காட்டுறாங்க. காட்டினோடனே நான் ஒத்துக்கிறேங்க, அப்ரூவராக மாறிடுறேன், என்ன இதுக்கு மேலே அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. உன்னாலாம் நான் சும்மா இனிமேல் விடவே மாட்டேன், உன் மேலே கேஸை போட்டு உள்ளே தள்ளிடுறேன் வா நீ அப்படின்னு சொல்லிட்டு அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருக்கிற வீடியோ ப்ரூஃபை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவன் பையன் பார்த்திங்க அப்படின்னா விளையாட்டுத்தனமாக பார்த்திங்கன்னா இலக்கியாவும் அவங்க அப்பாவும் பேசிகிட்டு இருக்கிறத ஃபோனில் வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.